மாவட்டம் செந்துறை அருகே குமிழியம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் விநாயகர் கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தேர் திருவிழா முன்னதாகவே காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்ட மாரியம்மன் விநாயகர் தேரில் வைத்து ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகாசக்தி லயன்ஸ் சங்கம், லியோ சங்கம் மற்றும் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து ராதாகிருஷ்ணன், கௌசல்யா ஆகியோரின் நினைவாக பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் இலவச சிறப்பு முகாமை கும்பகோணம் கார்னேஷன் மருத்துவமனை வளாகத்தில் நடத்தியது. குடந்தை மகாசக்தி லயன்ஸ் சங்கம் தலைவர் லயன் ரஜினிபாய் தலைமை தாங்கினார். லயன் டாக்டர் வீரபாண்டியன், ரொட்டேரியன் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் குறித்து மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர். புற்றுநோய் பேருந்து திட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் கணேசன், வட்டார தலைவர் லயன் சுபா சாமிநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் குடந்தை மகாசக்தி அறக்கட்டளை தலைவர் லயன் மீனா செல்வம், பொருளாளர் லயன் கலைச்செல்வி சாமிநாதன் மற்றும் குடந்தை மகாசக்தி சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த அம்மாவை நல்லா எடுங்கம்மா, சேட்டம்மாவை அது பாதியில் எடுக்கிறீங்க, காலை எடுக்கிறீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் மணலூர்பேட்டை சாலையில் அமைந்துள்ள ஈகை மைதானத்தில் பக்ரீத் பண்டிகையையொட்டி முன்னோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இறந்தவர்கள் சமாதிக்கு மலர் தூவி தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். السلام عليكم ورحمة الله. பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. ஹஜ் பெருநாள் என்றும் இறைவனின் தூதுவரான நபிகள் நாயகத்தின் தியாகத்தை நினைவு கூறும் நாளாகவும் குர்பானி கொடுக்கும் நாளாகவும் இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இன்று பெரம்பலூர் நகர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மௌலானா பள்ளிவாசல் மைதானத்தில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். பெரம்பலூர் மாவட்ட டவுன் பள்ளி இமாம் சல்மான் ஹஜ்ரத் தலைமையில் நடைபெற்றது. கிராஅத் ஓதி நடந்த இந்த சிறப்பு தொழுகையில் பெரம்பலூர் நகரில் உள்ள ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இது மட்டுமின்றி பெரம்பலூர் வடக்கு மாதவி சாலை, செஞ்சேரி 4 ரோடு மற்றும் துரைமங்கலம் உள்ளிட்ட பள்ளி வாசல்களில் இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோல மாவட்டத்தில் உள்ள வாலிகண்டபுரம், லப்பை குடிகாடு, வி களத்தூர் மற்றும் விஸ்வகுடி என மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் இடங்களில் இதேபோல் பக்ரீத் பண்டிகையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒட்டகம், மாடு மற்றும் ஆடுகளை குர்பானி கொடுத்து அந்த மாமிசத்தை ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்து கொண்டனர். Allah
மாவட்டம் திண்டிவனம் அடுத்த விட்லாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர் மற்றும் விட்லாபுரம் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தண்டலை கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார், செல்லியம்மன், மகா மாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நேற்று மாலை 5 மணி அளவில் மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலியும் 6 மணி அளவில் முதல் கால பூஜை பொருளாகி மகா தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்பு அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. இரவு 10 மணி அளவில் அஷ்டபந்தன மருந்து இடித்து சாத்துதல் நிகழ்ச்சியும், இன்று காலை 7:30 மணி அளவில் 2ஆம் கால பூஜை ஆரம்பமாகி 9:30 மணி அளவில் 2ஆம் கால பூஜை நடந்து முடிந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதன் பின்பு காலை 9:45 மணி அளவில் குடம் புறப்பாடாகி ஆலயத்தை வலம் வந்து காலை 10 மணி அளவில் கோவிலில் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதன் பின்னர் கலசத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்பு மூலஸ்தான சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தீபாராதனையுடன் பொதுமக்கள் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காணுவதற்காக தண்டலை, கல்லாத்தூர், வட வீக்கம், மறுகால குறிச்சி, எரவன்குடி போன்ற பல்வேறு கிராமங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியினை ஊர் நாட்டாமைகள், முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், வெளிநாடு வெளியூர் வாழ் நண்பர்கள், முன்னாள் இந்நாள் ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சருகு வளையப்பட்டி அருள்மிகு ஊத கருப்பு மற்றும் பெரிய கருப்பு கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள ஊத கருப்பு கண்மாயில் நடைபெற்ற இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் சுற்றுவட்டார பகுதி மட்டுமல்லாது சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டு வரப்பட்டு அவிழ்த்து விடப்பட்டன. முன்னதாக கிராமத்தின் சார்பில் அழைத்து வரப்பட்ட அனைத்து காளைகளுக்கும் வேஷ்டி மற்றும் துண்டு அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மஞ்சு விரட்டு, தொழு மற்றும் கண்மாயில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. அதனை கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பிடித்து மகிழ்ந்தனர். இதில் காளைகள் முட்டியதில் 5ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களை அங்கிருந்த 108 மற்றும் அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவி அளிக்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் இந்த மஞ்சு விரட்டு போட்டியையொட்டி கீழவளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டத்தில் கோடை விடுமுறையில் கோடை விழா மே மாதம் முழுவதும் ஆண்டுதோறும் நடைபெறும். காய்கறி காட்சி, ரோஜா காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, மலர் காட்சி ஆகியவையை தொடர்ந்து இறுதியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ காட்சி 27ஆம் தேதி தொடங்கியது. 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும். கோடை விழாவின் கடைசி நிகழ்வில் 1 டன் பேரிச்சம்பழம் கொண்டு டைனோசர் ஜுராசிக் பார்க் நுழைவு வாயில், முட்டையிலிருந்து டைனோசர் வெளிவருதல் மற்றும் டைனோசர் காலத்து பறவை போன்ற வடிவமைப்புகள் 4.5 டன் எடையுள்ள பழங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. தோட்டக்கலைத்துறை மூலம் அரங்கு அமைத்து 160 வகையான பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அரசு மற்றும் தனியார் அரங்குகள் மற்றும் போட்டியாளர்கள் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழ்நாட்டின் பிற மாவட்ட பழங்களை பறைசாற்றும் வகையில் பிற மாவட்ட தோட்டக்கலை துறையினரால் அதியமான் கோட்டை, இருவாச்சி பறவை, மரகத புறா, இரட்டை மயில், பவானிசாகர் அணை, கழுகு மற்றும் வீணை போன்ற உருவங்கள் பல்வேறு பழங்களை கொண்டு விதவிதமாக காட்சிப்படுத்தப்பட்டன. இப்ராஹிம் நபி மற்றும் அவரது ஒரே மகன் இஸ்மாயில் நபி ஆகியவர்களின் தியாகம் மற்றும் இறை நம்பிக்கையையும் போற்றும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் மதுரை, திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடைகள் அணிந்து வருடந்தோறும் பக்ரீத் சிறப்பு தொழுகையை 300 அடி திருப்பரங்குன்றம் மலைமேல் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா செல்லும் பாதையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் எர்ணமலை இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த தொழுகையில் நாட்டு மக்களின் நன்மைக்காகவும் இயற்கை வளங்கள் செழித்து பஞ்சங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று சிறப்பு துவா செய்யப்பட்டது. இறுதியில் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதில் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா அவருடைய தர்காவுடைய கீழ்புள்ளி வாசலில் சரியாக காலை 7 மணி அளவில் சிறப்பாக நடந்து கொண்டது. சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவுடைய நெல்லித்தோப்பில் ஈத்காவில் புதிய இளைஞர்களுடைய இளைஞர்களும் எல்லாம் ஜமாத்துடன் கலந்து கொண்டு சீரிய சிறப்பான தொழுகை நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் தொழுகைக்கு நம்ம முன்னாடி, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழுக போகும்போது நம்ம பொருளாமே இஸ்லாமிய மக்கள், பெரியவர்கள், நாட்டு சகோதர நண்பர்கள் எல்லாமே வருவாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஆதரவு தருவாங்க. அவங்களுக்கு என்ன கண்டி ஒரு நிர்வாகி தருவாங்க. நாங்கள் யாருமே நாங்கள் வந்து தனிமைப்படுத்த கிடையாது இது வரைக்கும். இப்போ நாங்கள் தனிமைப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் இங்கே இதே இந்த கோடத்தூரில் உள்ளவங்க மக்கள்லாம் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்போம். எல்லாம் செய்வோம். மச்சனோட தான் பழகியிருக்கோம். தொப்பல் கூடிய ஒருவோட தான் பழகியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து கருத்து வேறுபாடு நிறைய ஆகிப்போச்சு, எல்லாமே ஆகிப்போச்சு. தயவுசெய்து தமிழகத்தில் புதியாக ஆட்சி செய்யக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இந்த இதை கொஞ்சம் ஆய்வு செய்து இருக்கிற கொஞ்சம் அவங்களுடைய மதிய சபையெல்லாம் கூட்டி எங்களுக்கு கொஞ்சம் பழையபடி நாங்களுடைய வழிபாடுகள் சிறந்த முறையில் நல்லபடியாக செய்வதற்காக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். முதல்ல வந்து இங்கே காவல்துறை கீழே உள்ள காவல்துறையை எங்கள் அங்கே உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் பேருந்து நிலையத்தில் தாவேக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் பயணிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு மனிதநேய சேவை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாவேக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு நேரடியாக உணவு வழங்கி உலக பட்டினி தினத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அறிவுறுத்தலின் பேரிலும் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மருதுபாண்டி ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இந்த அன்னதானம் வழங்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
கொஞ்சம் பின்னாடி வாங்க. தமிழ் கடவுள் முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வைகாசி முகூர்த்த தினத்தை முன்னிட்டு கோவிலில் பதிவு செய்த 85 திருமணங்கள் மற்றும் கோவில் அருகே உள்ள மண்டபங்கள் மற்றும் வெளியூரில் இருந்து வந்து திருமணம் செய்தவர்கள் என 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. சித்திரை மாதம் அதிக முகூர்த்தம் இருக்காது. அக்னி நட்சத்திரம் மற்றும் குறைவான முகூர்த்தம் காரணமாக திருமணத்திற்காக பேசி முடித்து வைகாசி மாதத்தில் திருமணம் நடத்த ஏற்பாடு செய்வார்கள். இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் முடிந்து வைகாசி மாதத்தில் முகூர்த்தமான இன்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருவிழா போல் திருமண கூட்டம் நிரம்பி வழிந்தது. திருப்பரங்குன்றம் கோவிலில் திருமணத்திற்காக பதிவு பெற்ற திருமணங்கள் எண்ணிக்கை மட்டுமே 85. மேலும் சுற்றுப்புறங்களில் உள்ள மண்டபங்களில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. இன்று காலையில் 85 திருமணங்களுக்கு கோவிலில் மட்டும் பதிவு செய்து நடத்தியுள்ளனர். சுற்றியுள்ள மண்டபங்களில் அதிக திருமணம் நடைபெற்றது. இதனால் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருமண கூட்டம் நிரம்பி வழிந்தது. மதுரவாயில் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் சர்வதேச தரத்துடன் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகளை விரைவாக தொடர்ந்து அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் தூய்மையான தாம்பரம் பசுமையான தாம்பரம் என்ற தலைப்பில் சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் தாம்பரத்தை பசுமைப்படுத்தும் பணிகளை தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் தொடங்கி வைத்தார். தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையில் முக்கிய இடங்களை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக அமைச்சர் சரத்குமார் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் தூய்மையான தாம்பரம் பசுமையான தாம்பரம் என்ற தலைப்பில் பல்வேறு அபிவிருத்தி திட்ட பணிகளை அமைச்சர் சரத்குமார் தொடங்கி வைத்தார். தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடுதல், குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதிகளில் மரச்செடிகள் வைத்து பசுமை பகுதியாக மாற்றுதல், மின்சார டிரான்ஸ்பார்மர் உள்ள இடங்களில் வியூ கட்டர்ஸ் அமைத்து அந்த பகுதிகளில் குப்பைகள் இல்லாத பகுதியாகவும் சுகாதார பகுதியாகவும் மாற்றி அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் சரத்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெல்லன், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் முறையாக பயன்படுத்தப்படாமல் உள்ள கிழக்கு தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை இணைக்கும் பாதசாரிகள் நடைபாதை பகுதியை தூய்மைப்படுத்தும் பணிகளையும் மக்கள் அந்த சுரங்க பாதையை பயன்படுத்துவதில் அந்த பகுதியில் சுவர் ஓவியங்கள், மரக்கன்றுகள், மின்சார விளக்குகள் பொருத்தி தூய்மைப்படுத்தும் பணியையும் அமைச்சர் சரத்குமார் தொடங்கி வைத்தார். சிட்லப்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் கழிவுநீரை அகற்றுதல், மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில்
தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ், மாநில நிர்வாகி சங்கர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் உடனிருந்தனர். எல்லாமே பேசுவாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி பேருந்து நிலையத்தில் உலக அளவில் பசி, வறுமை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் மக்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், பட்டினியற்ற சமுதாயத்தை உருவாக்கவும் ஆண்டுதோறும் மே 28 உலக பட்டினி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணைக்கிணங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி பேருந்து நிலையத்தில் மாபெரும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள், ஏழை எளிய மக்கள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோருக்கு தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான உணவு பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன், நகர செயலாளர் மிதுன், மாவட்ட இணை செயலாளர் விஜய் சிவா, மாவட்ட துணை செயலாளர் நாகராஜன், ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு உணவினை பரிமாறி சிறப்பித்தனர். பசிப்பினி போக்கும் நோக்கில் தாவேகாவினர் ஒருங்கிணைந்த இந்த நலத்திட்ட உதவி அப்பகுதி பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் இளவானசூர் கோட்டையில் திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சி இளைஞர்கள் 60க்கும் மேற்பட்டோர், ஆராய்ச்சி பிரிவு மாநில செயலாளர் மோகன்தாஸ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி இளந்தமிழன் ஆகியோர் ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதயத்துல்லா தலைமையில் தங்களை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்த இளைஞர்களுக்கு மாவட்ட தலைவர் இதயத்துல்லா சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்வில் மாநில எஸ்சி பிரிவு துணைத் தலைவர் பேராசிரியர் சீனிவாசன், வட்டார தலைவர் சார்லஸ் ஜான் போஸ்கோ, செல்வமணி, ராஜாராம், ஹரிஹரன், மணிகண்டன், இன்ப தமிழன், ஆஷிக், ராஜா, கோவிந்தன், கள்ளக்குறிச்சி நகர தலைவர் திருப்பதி ராஜ், RCGRS மாவட்ட தலைவர் செந்தில், உளுந்தூர்பேட்டை நகரமன்ற உறுப்பினர் தேசிங்கு ராஜா, ஐயப்பன், செங்குட்டுவன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் பெருமாள், நகர தலைவர் வழக்கறிஞர் ராஜேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் பாலாஜி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர இணை செயலாளர் பூக்கடை கார்த்திக், நகர பொருளாளர் லோகு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், வழக்கறிஞர் வெற்றி உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் மே 28ஆம் தேதி உலக பட்டினி தினத்தையொட்டி அனைவருக்கும் உணவு கிடைக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்ய அறிவுறுத்தினார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைச்சர்கள் தென்னரசு ரஞ்சித்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ராகுல் ஏற்பாட்டில் பழைய சீவிரம் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றிய பொருளாளர் சிலம்பரசன் ஏற்பாட்டில் காலை உணவு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளான மணிகண்டன், முருகதாஸ், பொன்னிரங்கம், புருஷோத், விக்னேஷ், அரவிந்த், ஸ்ரீகாந்த், முத்து, செல்வம், சுரேஷ், லோகுராஜ், மாலதி, கார்த்திகா, மோகனவள்ளி போன்ற கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாங்கி சாம்பார் இது மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்டது எடமச்சி கிராமம். இப்பகுதியில் கிராமத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த ஆசியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் புனரமைப்பு பணி மேற்கொண்டு கும்பாபிஷேக விழா நடத்த அப்பகுதி மக்கள் தீர்மானித்தனர். அதன்படி கோவில் சீரமைப்பு பணி நடைபெற்று வந்தது. பணி முடிந்ததை அடுத்து நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி நேற்று முன்தினம் ஆசியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீரினை யாகசாலையில் இருந்து எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அருகாமையில் வரும் அவர் எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி தரணும். கலை